இனிய வணக்கம். படர் மெலிந்திரங்கள் என்ற அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க இருக்கும் குறள் 1165 ஐந்தாவது குறளாக அமைந்துள்ளது. துப்பின் எவனாவன் மற்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் என்ற அருமையான குறட்பா. துப்பின் எவனாவன் மற்கொள் துயர் வரவு, அது அழகாக வார்த்தையை வடிக்கிறார் வள்ளுவர். துயர் வரவான், துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன், அவரோட உன்னோட ஒன்றா இருக்கேன், நட்பாக இருக்கேன், நயமாக இருக்கேன், நகமும் சதயமாக இருக்கேன், எனக்கே அவர் பெரிய இத்தனை துன்பத்தை தராரே, துயர் வரவை தராரே. எது? நட்பினுள். எனக்கு இப்படி என் நட்பினுள்ளே என்னை நலிய வைக்கும் அவர், நட்பினுள்ளே என்னை நகர்த்தி பார்க்கும் அவர், எனக்கு துன்பங்களை தரக்கூடிய அவர். துப்பின் எவனாவன் மற்கொள் என்று எழுதுகிறார். துப்பின் என்றால் பகை. நட்பிற்கே இந்த அளவு வெம்மை தரக்கூடியவர் பகைக்கு என்னெல்லாம் செய்வாரோ. துப்பின் எவனாவன் மற்கொள் துயர் வரவு. இந்த கொடுமையான இந்த ஒரு பிரிவு துன்பத்தின் வழி எனக்கு அந்த இன்னலை தரக்கூடிய என் இனியவர் இன்னாதவருக்கு என்னென்ன பகைமைகளை ஆற்றுவார். எண்ணி பார்த்தால் நடுங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவனை அவள் எண்ணி பார்க்கிறாள், அவன் திறனையும் எண்ணி பார்க்கிறாள் இல்லையா? எந்த நிலையிலும் விட்டு கொடுக்கவில்லை. உயர்த்தி பார்க்கும் அந்த உயர்ந்த மனம் தலைவிக்கு இருக்கிறது. அதனால தான் அது வெறும் வார்த்தையில் இல்லை, உயிர்ப்பாக இருக்கிறது. அவன் இல்லாத போதும் அதை எண்ணி பார்க்கிறது. சில பேர் இருக்கும்போது நம்மளை ஆஹா ஓஹோ ஆஹா அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா அது இருக்கும் பொழுது செய்யப்படும். எந்த நிலையிலும் நம்மிடம் இருப்பவர்கள். அதுக்காக நாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். அதுதான் உண்மை காதல், அதுதான் உயிர்காதல் இல்லையா? அந்த காதல் அங்கே இருக்கிறது. அதனால தான் துப்பின் எவனாவன் மற்கொள் என்று தலைவி பகைவருக்கு அந்த பகைவர்கள் நிலை என்ன என்று அஞ்சுகிறார். நட்பிற்கே நலிவு செய்கிறாரே, பகைவர்க்கு இவர் என்னென்ன செய்வார் என்று அயலாருக்கு இவர் ஆற்றும் வருந்துன்பங்கள் யாதோ என்று எண்ணி வைக்கிறாள் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.